தமிழக வெற்றி கழகம் ஒரு அரசியல் புரட்சி. கிட்டத்தட்ட 2 வருஷம் முடிஞ்சு 3ஆவது வருஷம். மக்கள்கிட்ட ஒரு பெரிய எழுச்சி இருக்குது. மக்கள் நினச்சிட்டு இருக்கிற மக்களாட்சி தமிழக வெற்றி கழகம் தலைவர் தளபதி தான் கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. அந்த எழுச்சி வர்ற ஏப்ரல் 23 நீங்கள் எல்லாம் பார்க்கத்தான் போகிறீங்க. இது வரைக்கும் நடந்த தேர்தல் வேறு, இனிமேல் நடக்க போகிற தேர்தல் வேறு. மக்கள் விரும்புகிற மக்களாட்சி தமிழக வெற்றி கழகம் சார்பாக கொடுப்போம் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் ரொம்ப தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னை போன்ற சாதாரண ஒரு அடிமட்ட தொண்டனையும் உங்கள் மக்கள்லேருந்து ஒருத்தரை எடுத்து இன்றைக்கி தலைவர் தளபதி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. தலைவர் தளபதிக்கும் எங்கள் கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அந்த கோவில்பட்டி தொகுதி மக்களுக்கு முழு உழைப்பும் உண்மையும் விசுவாசமாக இருப்பேன். கோவில்பட்டி தொகுதி வளர்ச்சிக்காக கண்டிப்பாக பாடுபடுவேன். நிறைய கேள்விப்பட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்து நமக்கு தண்ணி பிரச்சனைகள், நிறைய தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்குது. நிறைய இடங்களில் ரோடு பிரச்சனை இருக்குது, சாலை விரிவாக்கம் இல்லை. விவசாயிகள் நம்ம நிறைய கிராமங்களில் போய் கேட்கும்போது இன்னும் அடிப்படை வசதிகள் கூட இன்னும் சரிவர செய்ய முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. இன்னும் வேலை வாய்ப்பு இல்லை. இங்கே இருக்கிற தொழிற்சாலைகள் எல்லாமே ரொம்ப நலிவடைஞ்சிட்டு இருக்குது. கண்டிப்பாக 2026 கோவில்பட்டி மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக அதுக்காக யாராவது பாடுபடுவேன். இந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கேட்கவே வேண்டியதில்லை. மக்கள் வந்து வீட்டில் ஒரு ஆளாக தான் எங்களை பார்க்குறாங்க. நாங்கள் வந்து ஒரு அரசியல்வாதிகள் இல்லை, மக்களில் ஒருத்தர், அந்த வீட்டில் ஒருத்தர். ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு இருக்கிறேன். அதே வீட்டில் உள்ள ஒரு பையனா, தம்பியா, அண்ணனாக தான் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். ரொம்ப வரவேற்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பணபலத்தில் இது உங்களுக்கு எப்படி இருக்குது? பணபலம் இங்கே வந்து மக்கள் பலம் தான் எடுபடும். பணபலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக மக்கள் அதுக்கான தீர்ப்பை 23ஆம் தேதி எழுதுவாங்க. நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. கோவில்பட்டி மக்களுக்கான உங்களுக்கு வாக்குறுதி என்னென்ன? முதலாக போதைப் பொருள் கலாச்சாரம் வந்து இன்றைக்கி நார்த் இந்தியாவிலேருந்து இன்றைக்கி தூத்துக்குடி கோவில்பட்டி வரைக்கும் ரொம்ப நெருங்கிடுச்சு. இதனால் நிறைய இளைஞர்களோட வாழ்க்கை ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. கண்டிப்பாக போதைப் பொருளை ஒழிப்போம். அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பு, இங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் எல்லாருமே வெளியூருக்கு போய் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. வேலை வாய்ப்பை கண்டிப்பாக கொடுப்போம். பெண்களுக்கான பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்துவோம். இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே உள்ள கோரிக்கைகள் ஒரு 80க்கு மேலே உள்ள கோரிக்கைகள் இருக்குது. அவ்வளோ கோரிக்கைகளும் கண்டிப்பாக 2028 ஏன்னா நாங்கள் அரசியலுக்கு பணம் சம்பாதிக்காததுக்கு வரல, மக்களுக்காக சேவை பண்ணணும் அப்படிங்கிறத வந்திருக்கிறோம்.